ஹாய்! இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பீஃப் ஆர் பனானா கேக். இந்த பனானா கேக் வந்து நீங்க வீட்லயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் உங்கள்ட்ட ஓடிஜி இல்லைன்னா கூட, நீங்க குக்கர்ல கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு டீட்டெயில் ரெசிபி தரேன். ஸோ அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த பனானா கேக்கை வந்து நீங்கள் கமர்ஷியலாக பண்ணணும், சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இதுக்கான கிளாஸஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா கிளாஸஸ் வேணும்னா டிஎம் பண்ணுங்கள். அண்டு இந்த கிளாஸஸ் வந்து ஃபுல்லாகவே கிறிஸ்மஸ்க்கான கிளாஸஸ் தான் இருக்க போகுது. ஸோ உங்களோட ஹேம்பர் நீங்கள் ஆல்ரெடி ஹோம் பேக்கர்ஸாக இருக்கீங்க. உங்களுக்கு வந்து உங்களோட கிறிஸ்மஸ் ஹேம்பரில் என்னென்ன ஆட் பண்ணணும், அதுக்கு எல்லாமே உங்களுக்கு நான் வந்து ஒரு காஸ்ட் வைஸில் கொடுத்துருவேன். லைக் ஒரு 200 பேக்கேஜஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், 300 பேக்கேஜஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த கிளாஸில் கவர் ஆயிரும். ஸோ அதுக்கான ரெசிபீஸும் உங்களுக்கு இந்த கிளாஸஸில் கவர் ஆகும். வேணும்னா டிஎம் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிபியில் வந்து நான் ஃபஸ்ட்டு பனானாவை நல்லா ப்யூரியாக அரைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் அதோட ஆயிலை சேர்த்துக்கிறேன். ஆயிலையும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கோதுமை மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ஃப்ளேவர்ஸ்க்கு வேணும்னா நீங்கள் சினமன் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வெனிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு வேணும்னா நீங்கள் வால்நட் இல்லைனா முந்திரியை கூட இதில் நீங்கள் பைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் 5 இன்ச் டீனில் ஊற்றிக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 6 இன்ச் டீனில் கூட ஊற்றிக்கலாம். ஊற்றி பேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சாஃப்டான பனானா கேக் ரெடி. எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. ஹாப்பி பேக்கிங்.